அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அரசியல் தம் வாழ்வென ஆக்கத்தின் வழியே தன் உழைப்பை தரும் வா புகழேந்தி அவர்கள் ஏடிஎம்கே கோஆர்டினேஷன் கமிட்டியிலிருந்து இப்போது பேச அழைக்கிறோம். அவையோருக்கு எனது அன்பு கணிந்த வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும். ரொம்ப நேரம் டைம் எடுக்க விரும்பல, டைம் போய்கிட்டே இருக்குது. அதுதான் பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக பேசி முடிக்கட்டும் எல்லோரும் அப்படின்னு சொல்லி நான் இங்கே பேசும்பொழுது கவனித்தேன். கதாநாயகி பவித்ரா அவர்கள் பேசும்பொழுது சொன்னார்கள், மாதா பிதா குரு தெய்வம். கவனித்து கொண்டே இருந்தேன். கடுமையான உழைப்பாளி பாண்டு அவர்களுடைய அன்பு சகோதரர் பழனி பிரகாஷ் அவருடைய தந்தையின் பெயர் பழனி. அதுக்கு பின்னால் தான் பிரகாஷ் என்ற பெயரை வைத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட நண்பர்களாகத்தான் இங்கே பார்க்க முடிகிறது. கதாநாயகனும் மற்றவர்களும் அனைவர் பெயரையும் நான் சொல்ல முடியவில்லை. ஸ்ரீகாந்த் தேவா இந்த விழாவினுடைய கதாநாயகனிலிருந்து, பவித்ரனிலிருந்து, பேரரசிலிருந்து அத்துணை பேரையும் இந்த விழா மேடையில் பார்க்க முடிகிறது. ஒன்றை மாத்திரம் சொல்லி உங்களிடத்தில் மிக முக்கியமான செய்தியாக, இந்த படம் நாளைய தினம் பெரிய வெற்றியை பெறும். வெற்றியை பெறும் என்று சொல்லும் பொழுது காரணம் என்னவென்று சொன்னால், நான் பாண்டு சார் அவர்களை கேட்டேன். அவர் சொன்னார், இது யார் தேர்வு செய்தது இந்த பெயரை, டைட்டில்னு சொல்லி. குற்றம் தவிர் என்கின்ற இந்த பெயர் தான் மாபெரும் வெற்றியை நாளைய தினம் இந்த திரைப்படத்திற்கு தரப்போகிறது என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. மிக முக்கியமான ஒரு டைட்டில் எடுத்து அங்கே கொடுத்துருந்தாங்க. சினிமாக்கள் தான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பெங்களூரிலிருந்து வந்தாலும் அந்த நண்பரை பெரிய சூப்பர் ஸ்டாராக தந்ததும் இந்த தமிழகம்தான். ஒருவர் இருவல்ல. கேப்டனை பற்றி அன்பு நண்பர் பேசினார். ஆகவே டைரக்டர்கள் உருவாக்கி கேப்டன் ஒரு பேரை கொடுக்குறாங்க. அது கேப்டன் நிலைச்சு போச்சு. தந்தை பெரியார் சிவாஜி என்று சொன்னார். சிவாஜி என்ற பெயர் நிலைத்தது. இந்த சினிமா தான் முதலமைச்சர்களை உருவாக்கி கொடுத்தது. தமிழகத்தினுடைய அரசியலை உருவாக்கி கொடுத்தது. குற்றங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு, தவிர்த்துவிட்டு இதே போன்ற சினிமாக்கள் தொடர வேண்டும். பாண்டு அவர்கள் மிகப்பெரிய டைரக்டராக மாற வேண்டும். இது போன்ற ரிஷி ப்ரொடியூசர் அவருடைய டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆகவே மிகப்பெரிய அளவில் இவங்க வருவார்கள். அது இந்த மீடியா கையில் தான் இருக்குது. காலையிலேருந்து என்னுடைய நண்பர் கூட கார்த்திக் வந்தார். அவர் கேட்ட நிறைய நானே அனுப்பிச்சிருக்கேன் மீடியாவுக்கலான்னு சொல்லி சொன்னார். நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி ஹார்டு ஒர்க்கர்ஸ். எல்லோரும் கஷ்டப்பட்டு ராத்திரி பகலாக உழைச்சி, சினிமா மிக கடினமான ஒரு லைன் அது. அதில் உள்ளே வந்து காலை வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அதில் வெற்றி பெற்று வரணுன்னா நீச்சல் தெரியாதவன் நீந்தி வெளியில் வர மாதிரி உண்மை தான். ஆகவே நிச்சயமாக இங்கே பாண்டு ஒரு மாபெரும் வெற்றியை இந்த குழுவுடன் பெறுவார்கள் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த படம் வெற்றி பெற எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் பாண்டு அவர்களுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். ஏன்னா நம்ம முடிக்கும் பொழுது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு படம் விடாமல், கேப்டன் ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பொறுத்தவரை பாடல் வரிகள் எல்லாம் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. போயிட்டார் அவர், மிஸ்டர் கங்கை அமர், எல்லாம் ஒரு முன்னாடியே சொல்லியிருப்பேன் அவருடைய பாடல்கள் எல்லாம். அப்படி கருத்துமிக்க பாடல்களாக, சின்ன பயலே செய்தி கேளடா, இப்படியெல்லாம் நல்ல நல்ல பாடல்களை தந்த தலைவர். நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் இங்கே ஏழைகள் வேதனை படமாட்டார் என்ற பாடல்கள் எல்லாம் ஏதாவது படத்தில் மக்களுக்கு போய் சேர்றதை செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா படத்தில் என்ன நடக்கும், அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வந்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு வந்து நிறுத்தி தண்டனை தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுதான் சினிமாவாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் கத்தி எடுத்தால் எங்கெங்கே கழுத்து கிடைக்குதோ அங்கெல்லாம் சீவி, இப்போ அது மாதிரி எண்ணங்கள் படங்கள் மாறுதலை தருகிறது. இந்த குற்றம் தவிர படத்தை முழுவதுமாக பார்க்கும்பொழுது புரியும். ஆகவே குருஜிக்கும் மற்றவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து வந்தவங்களுக்கு அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன்.